அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் டேய், என்னங்கடா என்ன கூப்பிட்டீங்க நிக்க வச்சுட்டு? நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா, போகும்போதுல ஒரு மாதிரி டல்லா போனேன், வரும்போது பயங்கர பிரைட்டா வந்திருக்க. அதான் எதனால இருக்கும்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியம்டா, ரொம்ப முக்கியம். பண்ணுங்க பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. திரு, எதுக்காக இப்ப ஊட்டிக்கு போயிட்டு வந்த? அது அப்படியே சும்மா. என்னது சும்மாவா? டேய், அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னு சொல்லி தானே போன? ஆமால, அப்படி சொல்லிட்டு தானே போனேன். கரெக்ட் கரெக்ட், மேரேஜ் தான். சேட்டைய பாத்தியா? அதானேடா, எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவான். இப்ப என்னடா புதுசா இருக்கு? ஏண்டா, கல்யாணம் முடிச்சுட்டா அப்படி மாறிடுவாங்களோ? ஏன் கேக்குற? இல்ல, வீராவும் நம்ம கூட சேர்ந்து இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தான். கல்யாணம் முடிஞ்சது, அப்படியே தனியா ஒதுங்கிட்டான். அடுத்து சக்தி, இப்போ வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தான். இப்பதான் என்னன்னு தெரியல, ஒரு 4 நாளா அவன் தனியா ஒதுங்குறான். இவன் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே ஒதுங்கிட்டான். ஏண்டா, இதுக்குதான் எல்லா வீட்லயும் சொல்றாங்களா, கல்யாணம் முடிஞ்சதும் என்ன மாயம் பண்றாளோ மந்திரம் பண்றாளோ என் மகனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது இதனாலதானோ? டேய் டேய், இவன் அறிவு இல்லாம சுத்துவான், அதுக்கு அந்த பொண்ணு பேரா? நல்லா இருக்குடா. டேய் டேய், அதெல்லாம் ஓகே தான், தப்பெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் நாம இந்த வீட்டு பிள்ளை, அதனால நாமள சொல்லாம வந்த பொண்ண சொல்றாங்க. கரெக்டா? டேய் டேய், நீங்க 2 பேர் பேசிக்கிறதுக்கு என்ன இதுக்குடா நிக்க வச்சிருக்கீங்க? எப்பா திரு, இன்னும் அண்ணி ரூமுக்கு போல, டைனிங் ஹால்ல நின்னுதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஓ, என்னடா ஓ? டேய், உண்மையிலே ஃபங்க்ஷனுக்கு தான் போனியா இல்ல சும்மா ஊர் சுத்த போனியா? எங்ககிட்டயே பொய்யா? டேய் சரத்து, உன்கிட்ட எல்லாம் பொய் சொல்ல முடியுமா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா ஹெல்ப் பண்றவன் நீதான், அதோ நம்ம ஜீவாவும் சேர்த்து. அதனால உங்ககிட்ட எப்பவுமே பொய் கிடையாது. சரிடா, அப்பனா யோசிக்காம டக்குன்னு சொல்லு. என்ன? கல்யாணத்துக்கு போனியே அந்த பொண்ணு மாப்பிள்ள பேர் சொல்லு. கல்யாணமா? யாருக்கு? யாருக்கா? யாருக்குடா கல்யாணம்? அது ஒண்ணே இல்ல திரு, ஊட்டியில கல்யாணம்னு சொன்னியே அந்த பொண்ணு மாப்பிள்ள பேரு. ஓ, அந்த பொண்ணு மாப்பிள்ளையா? சாரிடா, பொண்ணு மாப்பிள்ள பேரெல்லாம் பார்க்கல. போனோம், கல்யாணம் முடிஞ்சது, செம்ம சாப்பாடு, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். அப்புறம் ரூம்க்கு வந்துட்டு 2 நாளா ஊட்டி ஃபுல்லா சுத்தி பார்த்தோம், அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஆமா, ஊட்டி ஃபுல்லா நீ மட்டும் சுத்தினியா இல்ல அண்ணியோட சேர்ந்து சுத்தினியா? ஏன் இந்த கேள்வி? இல்ல, எங்களுக்கு என்ன டவுட்னா, அண்ணிய ஏமாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போய் அண்ணி அங்க ரூம்லயே உட்கார வச்சுட்டு உன்னோட வாசம் செய்பவளை தேடி போய்ப்பியோன்னு ஒரு டவுட். சரத் சரத், கன்ஃபார்ம்டா. பாரு முகத்துல ரியாக்ஷன் மாறுது. டேய் படுவா, என்னடா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை பாக்குறியா? எங்களுக்கு இந்த டவுட் இருந்ததுடா, அதனாலதான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சார் என்னன்னா காலை கட் பண்றீங்க. ஏண்டா, அதான் கல்யாணம் முடிச்சிட்டேல, அண்ணி வந்தாச்சுல. இங்க பாரு, நீயே இந்த ஊர் உலகம் ஃபுல்லா தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா பார்த்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த தேவதை மாதிரி இருக்காங்க. அவங்கள கூட வச்சுக்கிட்டேவும் எப்படா எப்படி முதல்ல உட்காக சுத்திக்கிட்டு இருக்கியா? ஏய் என்னடா திரு, நான் எதுக்குனாலும் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். தப்பு பண்ணனா சட்டையை பிடிச்சி என்னன்னு கேப்பேன்டா. அப்புறம் என்ன அப்புறம்? நீ ஊட்டிக்கு போறேன்னு சொன்னதுமே டவுட் இருந்தது, ஆனா இப்ப வந்ததுமே டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆச்சு? நீ உன் ஃபர்ஸ்ட் லவ்க்காக போயிருக்கேன்னு. டேய் டேய் கிறுக்கா, அதான் கல்யாணத்துக்கு முன்னே அதெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னேன் இல்ல, இன்னும் அத பத்தி பேசிக்கிட்டு உங்க அண்ணி காதுல விழுந்துற போதுடா. அண்ணி காதுலையா? ஆமாண்டா, பேசாம இரு. அப்பனா நீ ஊட்டிக்கு கல்யாண வேலையா தான் போனியா? ஐய, என்னடா கூட பிறந்தவனையும் சந்தேகப்படுறீங்க? உண்மைதான்டா. இங்க பாரு, வாசம் செய்பவள மறந்துட்டேன். நிஜமாவா? ஐயோ, அது நெஞ்சில ஒரு ஓரத்துல இருக்கும்டா, அதுக்காக கட்டிக்கிட்டு வந்தவளை விட்டுருவேனா? வாசுகி என்னோட மனைவி, எந்த ஒரு சூழ்நிலையும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், விடவும் மாட்டேன். போதுமாப்பா? வந்ததுல இருந்து சந்தேகமா பாத்துக்கிட்டு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு எங்கடா அவன் எங்க? சக்தியா? அவனையும் கூட்டிட்டு வா, அவனும் நின்னு கேட்கட்டும், இல்லாட்டி நாளைக்கு அவன் ஸ்பெஷலா கேட்பான். ஆமா நல்லா கேட்பான், அவன் கேள்வி கேட்கிற நிலைமையில இல்ல. ஏண்டா என்னாச்சு? ஆமா, நான் வந்ததுல இருந்தே அவனை பார்க்கல, எங்க அவன்? ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா? அதெல்லாம் வந்துட்டான், ரூம்ல இருக்கான். ரூம்லயா? என் தங்கச்சி ரூம்ல இருந்தா அவனும் அங்கதான்டா இருப்பான். சரிதான், வர வர அவனுக்கு சண்டை போட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. எனி டைம் சண்டையா? டேய், இப்பெல்லாம் நிலைமை வேற. என்ன? இப்ப போறதெல்லாம் காதல் சண்டை மட்டும்தான். காதல் சண்டையா? டேய், 3 நாள் தானடா இந்த வீட்ல இல்ல. அது அப்படிதான், யாருக்கு எப்ப காதல் எப்படி வரும் யாரு சொல்ல முடியும்? அதெல்லாம் அழகாய் பூக்குறதுடா. அவனுக்கும் பூத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிதான், பூத்து சந்தோஷமா வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. சரி திரு,
என்னடா இனி என்ன சந்தேகம்? இல்ல இனி சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னேன். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு நாங்க தானே சப்போர்ட்டா இருக்க முடியும். நீங்களா? ஆமா. இப்ப நீ ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணேனா அன்னைக்கு சப்போர்ட் என்ன ஒன்னதான் என்னடான்னு கேட்போம். ஓ ஓ அப்படி. அதுக்காக தான் இவ்வளவு கொஸ்டின். ஓகே ஓகே, உன்னை நம்புறேன். போ போ, கிளம்பு கிளம்பு. டேய், இருந்தாலும் ரொம்ப ஓவர் அதெல்லாம். உங்களுக்குலாம் நான் அண்ணன், அந்த ஒரு இது கூட இல்லாம ஊருக்கு போயிட்டு வந்தவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டீங்கல்ல. டேய் டேய், ஓவரா சீனை போடாதடா. போ போ, கிளம்பு கிளம்பு. டேய் சரத்து, சொல்லுடா. வா, எப்பவும் போல நம்ம மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். சரிடா, வா போலாம். திரு, சலாமா. சாப்பிட்டேலடா கண்ணு, போய் தூங்கு. காலையில எழுந்ததும் பொண்ணு வீட்டுக்கு போனோம். சரிங்க சலாமா. திரு, வாசுகி நல்லா பேசுறாடா. இங்க வந்த புதுசுல அப்படி பயந்து போயிருந்தா, இப்ப கொஞ்சம் ஓகே. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றாடா. ஓ அப்படியா? டேய் திரு, ரொம்ப நல்ல பொண்ணுடா. எவ்வளவு அழகா பேசுறா தெரியுமா? அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி வந்து சாப்பிட்டா, சாப்பிட்டதும் அவார்டுக்கு இருக்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சு கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி மதி கூட எவ்வளவோ வேண்டான்னு சொன்னா. ஆனா கேட்காம கூட சேர்ந்து எல்லா வேலையும் பாத்துருக்காடா. ஏன் தங்கச்சி என்ன பண்றா? அவ சாப்பிட்டுட்டு டிவி பாத்துட்டு இருக்காடா. அவள ரெண்டு மண்டையில கொட்டி கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்ல வேண்டியதானே? டேய், சின்ன பிள்ளைய போய் கொட்டுன்னு அதெல்லாம் அவங்களா பாக்க மாத்திர பாக்கட்டும்டா. நாமெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. சரிதான் இந்த வீட்லயே வளர்ந்தவ இந்த வீட்ல உள்ள வேலையை பார்க்க மாட்டா. அடுத்த வீட்ல இருந்து வந்த ரெண்டு பேரும் வேலையை இழுத்து போட்டு பாக்குறாங்க. டேய் ஜீவா, அது ஒண்ணு இல்லடா. சுபாவுக்கு இது நம்ம வீடுன்னு பழகி போச்சு. அதனால எதை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம்னு நினைப்பா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் யாரும் நம்மள எதுவும் சொல்லிடக்கூடாது, அதனால நம்ம வேலையை டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம்னு பார்த்து செய்வாங்க. அதான்டா ரெண்டு பேத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓ புரியுது சாலாத்த. இந்த வீட்ல நம்மள சத்தம் போட திட்ட யாருமே இல்லைன்னு சுபா நினைச்சுக்கிட்டா. அதேதான். ஆனாலும் இந்த வீட்ல மாதிரி ஓவர் செல்லம் எந்த வீட்லயும் இருக்காதத்த. டிடே இருந்துட்டு போட்டுண்டா. சலாமா, மதியனையும் சரி வாசுகியனையும் சரி அவங்களால முடிஞ்சா வேலை பார்க்கட்டும், இல்லாட்டி ஃப்ரீயா விட்டுருங்க. எதுவும் சொல்லாதீங்க. ஏண்டா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நமக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், நாம இஷ்டப்படி வாழ முடியும். அந்த மாதிரி ஏகப்பட்ட நினைப்போட வருவாங்க. அதெல்லாம் நம்ம என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம இது செய் அதை செய் அதை பண்ணு இதை பண்ணு, இத்தனை மணிக்கு எந்திரி இத்தனை மணிக்கு தூங்கு அப்படின்னு ஒரு ஹாஸ்டல்ல தங்குற ஃபீலிங்க கொடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கட்டுமா? டேய் ஜீவா, யாரா அது? யாரா? என்னடா கேக்குற? இவ்வளவு விஷயம் பேசுறியே, அதான் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போறியாக்கோன்னு கேக்குறான். என்ன பார்த்தாச்சா? டே பேச விடாதீங்கடா, இந்த வீட்ல பேசவே விடாதீங்க. சாலாமா, அப்பா ரெண்டு பேர் தான் பேச விட மாட்டேங்கிறாங்கண்ணா. இவங்களுமா ஐயோ டார்ச்சர் பண்றாங்க. டேய், உன்னோட வயசுக்கு பொண்ணுங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு அழகா பேசுறேல, அதாண்டா அப்படி சொல்றாங்க. அதேதான்டா. இப்படி எல்லாம் பேச எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கிடையாது. நம்ம தங்கச்சியை பார்த்தாலே தெரியும். நம்ம பாப்பா இப்ப இங்க எப்படி இருக்கா அதே மாதிரி தான்டா போற வீட்லயும் இருக்கணும்னு நினைப்பா. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு வர பொண்ணுங்களும் நினைப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்குவோம்னு தான் சொல்ல வந்தேன். அச்சோ, இதுக்குதான் போனை நோண்டவே கூடாது. முட்டையும் கிளியர் கொடுத்துட்டோமா? சரிடா. டிம்பிள் 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 நம்பர் போச்சா? இப்போ அவளுக்கு கால் பண்ணணும். இல்ல கடைசி 78 இல்ல 87. ஓகே, சிவானி கிட்ட கேட்கலாம். சிவானி சிவானி. என்னடி சிவானி, டிம்பிள் நம்பர் சொல்லேன். இவ ஒருத்தி என்னடி கத்திக்கிட்டு இருக்க? இன்னும் என்னடி காஃபி? காஃபி இல்ல, சுடு தண்ணி. ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி தொண்டை எல்லாம் கரங்குதுடி. அதான் வெதுன்னு தண்ணி வச்சிருக்கேன். ஓ ஓகே ஓகே, வாடி தூங்கலாம், மணி ஆச்சு. இருடி, டெம்பிளுக்கு ஒரு கால் பேசணும். டெம்பிளுக்கா? இந்நேரம் என்னடி? இன்னைக்கு புதுசா ஒரு திருப்பூர் கம்பெனிக்கு நம்ம ஆர்டர் எல்லாம் சென்ட் பண்ணோம்ல. ஆமா, அதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருக்குடி, அவட்ட கேட்கணும். சரிதான். என்ன வேலை பாத்தீங்க ரெண்டு பேரும்? டவுட்னு தான் சொன்னேன், தப்புன்னு சொல்லல. சரிதான், என்னமோ பண்ணுங்க. நான் போய் தூங்க போறேன், நீ வாரியா இல்லையா? ஏமா தாயே, நீ படுத்துட்டு நீ ஒரு நேரம் ஒரு ஆம் கூட சாட் பண்ணுவ. உன்னோட இன்சைல இருக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன். போடி கேள, எனக்கு என்ன? தூங்க வரும்போது லைட் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு வா, புரிஞ்சதா? டிம்பிள் நம்பர் சொல்லுடி. நம்பரா? டக்குன்னு கேட்டா இருடி, என் மொபைல் எடுத்துட்டு வரேன். இல்ல நம்பர் 8 நம்பர் போட்டேன், கடைசில 78 இல்ல 87. அவன் நம்பர் கடைசி 87 தாண்டி வரும். 87? சரி ஓகே, நீ போய் தூங்க. குட் நைட். சீக்கிரம் வந்து படு. கடைசி 2 நம்பர் 78. நம்பர் ஓகே ஓகே, ரிங் போகுது. என்ன ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கறா. அது மூலமா தூங்கிட்டா? ஹலோ. என்ன தூங்கிட்டாளா? வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு? ஏடி என்னடி பண்ற? யாருங்க? அது மூலமா ஏடி தூங்கிட்ட?
ஹலோ யாருங்க நீங்க? லூசு, நான் தாண்டி சேஷா பேசுறேன். ஏண்டி உன்னோட வாய்ஸ்ல பேசாம உங்க அப்பா வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? தூக்கத்துல எழுப்புனா அப்பா வாய்ஸ் என்னங்க, தாத்தா வாய்ஸ் கூட வரும். யார் நீங்க? தாத்தா வாய்ஸா? ஐயோ, இது யாரு? ஒருவேளை டிம்பிளோட அண்ணனா இல்ல அப்பாவா? அந்த மாடு தூங்கிட்டாளா? கேட்டு பாப்போமா? ஹலோ யாருங்க நீங்க? நான் தாங்க, நான் தான் டிம்பிள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு. பக்கத்துல டிம்பிள் இருக்காங்களா? குடுக்குறீங்களா? பக்கத்துல டிம்பிள்லாம் இல்ல, ஆப்பிள் தான் இருக்கு. வேணுமா? ஆப்பிளா? வேணா ஆரஞ்சு வேணுமா? ஹலோ ஹலோ. என்ன ஹலோ? தூங்குறவனை எழுப்பி விட்டு ஆப்பிள் ஆரஞ்சுன்ட்டு போனை கட் பண்ணுமா? என்ன என்ன ரொம்ப பேசுறீங்க? இங்க பாருங்க, நான் டிம்பிள் நம்பருக்கு கால் பண்ணேன். டிம்பிள் நம்பர்ல போன் அட்டெண்ட் பண்ணது உங்க தப்பு. நீங்களும் அட்டெண்ட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தேன், முழிச்சிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கீங்க. ஓய், இது என்னோட நம்பர். உன்னோட நம்பரா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் கால் பண்ணது டிம்பிள் நம்பர் தான். சரிம்மா, கால் பண்ண நீ டிம்பிள் கிட்ட பேசிக்கோ. அதத்தான் நானும் சொல்றேன், டிம்பிள் கிட்ட போன் கொடு. ஏய் ஐயே, யார்மா நீ? எங்க இருந்து பேசுற? நீ யாரு? எதுக்கு டிம்பிள் போன்ல பேசுற? ஏய், இந்த டிம்பிள் யாரு? அது என்னோட ஃப்ரெண்ட். நீ யாரு? டிம்பிளோட ஃப்ரெண்ட். ஓ சரிதான். இங்க பாருங்க, ராங் கால் பண்ணிருக்கீங்க. காலை கட் பண்ணிட்டு கரெக்டான நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, நான் கரெக்டான நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கேன். நம்பர் தான் தப்பு. நீ வெளிய போ, டிம்பிள கூப்பிடு. வெளியே போகவா? யோ, யார் நீ? இம்ச பண்ணாத, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கூமுட்ட, யார் நீ? என்ன கூமுட்டன்னு சொல்லுவியா? எனக்கு கால் பண்ணா ஒன்னதான் சொல்ல முடியும். நீ கால் பண்ண நம்பர் கரெக்டான்னு செக் பண்ணு. அப்புறம் நீ யார்கிட்ட பேசுறியோ அவங்க தான் பேசுறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன பேசணுமோ அதை பேசு. அதை விட்டுட்டு நான் கரெக்டான நம்பருக்கு போட்டேன், கரெக்டான மெம்பர் வந்துட்டாங்க. என்ன இதெல்லாம்? போன் எத்தனை நாளா யூஸ் பண்றீங்க? கரெக்டா போன் கூட பேச தெரியாதா? ஹே ஹலோ. வெய்மா, காலை கட் பண்ற. சும்மா தூங்குறவனை எழுப்பிக்கிட்டு காட்டு கத்திட்டு இருக்க. வெய்மா போன. டேய் அட வைங்கிறேன். நாம நம்பர் கரெக்ட்டா தான் போட்டோம். இவன் எடுத்து பேசுறது தப்பு. எருமை, யாருன்னே தெரியல. என்னையே திட்டுறியா? நான் உனக்கு கூமுட்டையாடா? இரு காலையில உனக்கு கால் பண்ணி காமிச்சுக்கிறேன். இந்த நம்பர் இத சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னையவா கூமுட்டைன்னு சொன்ன? இருடா இரு, நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். துரை என்ன சொல்றாரு? வந்துட்டாரா நம்ம வீட்டு சண்டியாரு? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன, எல்லாமே தங்கங்க தான். எங்க தங்கத்துக்கு நடுவுல தான் ஒரு தகரம் நிக்குதே. சேட்டைய பாத்தியாடா? நான் தகரமா? அவ்வளவுதான், இன்னைக்கு உன் சோழி முடிஞ்சது. 3 நாளா நீ வாங்கின வசவெல்லாம் நான் கேட்கல. இப்ப கேக்குறேன். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. எஸ் பிச்சு போடுவேன். என்னையா திரு, என்ன சொல்றான்? நல்ல விதமா சொல்லுடா. ஏதோ சொல்றேன். அப்பா, அது வந்து நம்ம வீட்டு மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் சரியில்லையா? டேய், என்னது மேனேஜ்மெண்ட் சரியில்லையா? ஆமாப்பா, அதான். ஓ, இந்த துறை கையில எல்லாத்தையும் கொடுக்க சொல்றானா? ஏண்டா சும்மா? ஏண்டா வீட்டு மேனேஜ்மெண்ட் எல்லாம் உன்கிட்ட கொடுக்கணுமா? அப்பா, ஒழுங்கா ஒரு ஒர்க்குக்கு போக மாட்டேங்கிற, இல்ல நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பாருடானா அதையும் கேட்க மாட்டேங்கிற. மச்சான் போதும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லம்மா, பாரு, இனி அடுத்து பாத்துருக்க ஜீவா கல்யாணம் வந்துரும். டேய், எனக்கும் கல்யாணமாண்டா? இவருக்கு இதாண்டா வேலை. இங்க பாரு, கல்யாணம்னு சொன்னா உடனே ஒத்துக்காத. ஏன்டா? ஏய், உனக்கு கல்யாணம் முடிச்சாதான் அடுத்த 3 மாசத்துல எனக்கும் பாரு. அதுக்காகலாம் நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன்டா. தேங்க்யூ. ஜீவா கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த அந்த துறைக்கு தான் கல்யாணம். இப்படி பொறுப்பு இல்லாம வந்தா என்னமா பண்றது? ஐயோ மச்சான், இதையே சொல்லாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்பவும் எந்த விஷயத்திலையும் தோத்து போகாதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னத்த பொறுமையா இருந்து? என்னடா அவ்வளவுதானா? உன்னை ஏதாவது நானு? எப்பா சாமி, ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. அண்ணி வராங்க, போ. நீ இப்படிலாம் சொல்லிட்டா நான் கிளம்பிடுவேனா? இருடா, என்ன நிக்க வச்சு எத்தனை கேள்வி கேட்ட. அப்பாட்ட இன்னும் 2-3 சொல்லிட்டு போறேன். டேய், அண்ணி வந்துட்டாங்கடா. அதெல்லாம் நம்ப முடியாது. இப்ப அப்பா கிட்ட பாரு. அம்மா வாசுகி. சொல்லுங்க. என்னம்மா, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. என்னங்க மாமான்னு சொல்லுங்க. மாமான்னு சொல்லுங்க. சரிங்க. அம்மா வாசுகி. சொல்லுங்க மாமா. நீ ஊட்டில தானம்மா படிச்ச? ஆமா மாமா. இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா மாமா, கண்டினியூ பண்ணனும். 1 வருஷத்துக்காக டிகிரியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ படிச்ச கோர்ஸ் எங்க இருக்குன்னு பாருமா. எந்த காலேஜ்னு சொல்லு, மாமா போய் பேசி சேர்த்து விடுறேன். சரிங்க மாமா. அப்பா. என்னையா?
இல்லப்பா அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். அதனால ஒரு 2-3 மாசம் கழிச்சு சேர்ந்துக்கிட்டா கூட பிரச்சனை இல்லப்பா. அதனால ஒரு 2 மாசத்துக்கு வீட்லயே இருக்கட்டும். சரிடா, சரி சரி. படிச்ச படிப்பு வீணாக கூடாதுடா. அத முழுசா படிச்சிடணும். எப்போ உங்களுக்கு தோது இருக்கோ அப்ப நீ போய் சேர்த்து விடு. படிக்கட்டும், சரியா? சரிங்கப்பா. வாசுகி, நீ உடனே படிக்கனாலும் என்கிட்ட சொல்லு. மாமா பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. சரி போங்க, போய் தூங்குங்க. காலையில எழுந்ததுமே வாசுகி உங்க வீட்டுக்கு கிளம்பணுமா? சரிங்க மாமா. சாலா, சொல்லுங்க மச்சான். போ பிள்ளைகளை படுக்க சொல்லிட்டு நீங்களும் போய் படுங்க. டைம் ஆகுது. சரிங்க மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ம். மா வாசுகி, வாமா, பால் எடுத்தாரேன், கொண்டுட்டு போ. இல்ல அத்தை, வைஷு அத்தை கொடுத்தாங்க, ரூம்ல வச்சுட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரிம்மா. டேய் சரத்து, ஜீவா, நீங்களும் வாங்கடா. இத வாரோமா. என்னங்க, என்ன கூப்பிட வந்தீங்க? இல்லைங்க, பால் கொண்டு வந்தேன். நீங்க ரூம்ல இருப்பீங்கன்னு. இல்லையா, அதான் ரூம்ல வச்சுட்டு உங்களை கூப்பிட வந்தேன். வேணா நான் இங்க எடுத்துட்டு வரவா? இல்ல நான் ரூம்க்கு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்கங்க. சரிங்க, நீங்க பேசிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போகவா? இன்னும் இவங்க கூட பேச என்ன இருக்கு? வாங்குங்க போலாம். என்னடா நடக்குது அதான்டா தெரியல. ஆனா இவங்க ஒரு தினுசாதான் இருக்காங்க. ஆமாண்டா, டேய் இப்படியும் லவ் பண்ணலாம் போல. ஆமாண்டா, நல்லாதானே இருக்கு. வாடா போடான்னு கூப்பிடுறதுக்கு இவனும் நீங்க நாங்க, அவங்களும் நீங்க நாங்க. கேட்க கொஞ்சம் இனிமையாதான் இருக்கு. டேய் நமக்கு வர பொண்ணுலாம் சொல்லவே தேவையில்ல. டேய் இங்க வாடா அதான் சொல்லுவாங்க. கரெக்டா? சரிங்க. அவங்களுக்கு குட் நைட். இல்ல, அவங்க 2 பேத்துக்கும் குட் நைட் சொல்லிட்டு. ஓ குட் நைட்டா? டேய் கேக்குதா? என்ன? ஓ அண்ணி உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்கிட்டயா? அண்ணி என்ன நீ ஏதாவது சேட்டை பண்றானா? சொல்லுங்க, கைய கால உடைச்சிடலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க. யார் இவனா? ஆமாங்க, ரொம்ப நல்லவங்கங்க. சரிங்க. அப்புறம் நான் தூங்க போறேங்க. குட் நைட். உங்களுக்கும் குட் நைட். எனக்காங்க? ஆமாங்க. என்னங்க வாசுகி? சொல்லுங்கங்க. இந்த நீங்க நாங்கெல்லாம் உங்க திருக்கிட்டே வச்சுக்கோங்க. எங்களெல்லாம் மரியாதையா வாடா போடான்னு கூப்பிடுங்க. அச்சச்சோ, வாடா போடானா? ஆமாங்க, அப்படிதான் எங்க வீட்ல எல்லாம் கூப்பிட்டு பழக்கம். நீங்க நாங்கன்னு சொல்றது பார்த்தா நாங்க என்னமோ அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். கரெக்ட் தாங்க. அண்ணி சொல்லுங்க. என் பேரு சரத். சும்மா சரத்ன்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீ நானே கூப்பிடுங்க. நீங்க நாங்கெல்லாம் வேண்டாம். அப்படியா? ஆமாங்க, நீங்க எனக்கு அக்கா முறை வேணும். ஆனா வயசுல 10 தங்கச்சியா தான் இருப்பீங்க. அதனால என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நானும் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறேன். ஓகே தானே? கூப்பிடுங்க. என்னடா பாக்குற? இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா? எல்லாத்தையும் நீங்க நாங்கன்னு சொல்லிக்கிட்டு. சொன்னேன்டா, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓ அப்படிங்களாங்க? ஆமாங்க சரத்து. வாங்குங்க ஜீவா, கிளம்பலாம். டேய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம். நீங்க நாங்கன்னு சொல்லியே கொண்டுருவாங்கடா. வாடா கிளம்பலாம். ஓ இதோ வந்துட்டேன். டேய் நீங்க 2 பேரும் திரும்பவும் இங்க வா. டேய் ஜீவா, புருஷனை பொண்டாட்டியும் நீங்க இங்க நாங்க வாங்க போங்கன்னு சொல்லியேவும் நம்மள வீட்டை விட்டே விரட்டிடுவாங்கடா. கண்டிப்பாடா, அதுக்குள்ள நாமளே ஓடிடலாம். எஸ் கரெக்ட், வா. டேய் என்னங்க, எங்க இவ்வளவு வேகமா போறாங்க? தெரியலங்க, வாங்க நாம போய் தூங்கலாமா? சரிங்க. என்னங்க, இன்னைக்கு நான் உங்க வீட்ல எல்லார் கூடயும் பேசினேனா, ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். எவ்வளவு ஜாலியா பேசினாங்க தெரியுமா? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாங்க. எல்லார்கிட்டயும் நீங்களும் பேசி ஜாலியா இருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முறை சொல்லி கூப்பிடுங்க. நீங்க நாங்க வேண்டாம். சரிங்க. என்ன கூட முடிஞ்சா நீங்க நாங்கன்னு சொல்லாம திருன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா கூட சந்தோஷம்தான். ஐயோ, அப்படிலாம் கூப்பிட கூடாதுங்க. ஏங்க? இல்லங்க, அது நல்லா இருக்காது. நான் உங்களை இப்படியே கூப்பிடுறேன். சரிதான். முத எங்க அப்பா அம்மாவை அத்தை மாமான்னு அழகா கூப்பிடுங்க. அப்பதான் சொன்னீங்களே சாலாத்த வைஷு அத்தைன்னு, அந்த மாதிரி சொல்லுங்க. எங்க வீட்ல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவோம். சரிங்க, அது சிந்து சொன்னா. ஓ ஓகே ஓகே. ஆமா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? தலை சுத்து இல்ல வாமிட்? இல்லங்க, ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க தானே யார்கிட்டயும் காமிச்சுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். முடியலங்க, போய் படுத்துடலாமா? சரிங்க, வாங்க போலாம். ஐயோ, இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? அளவுக்கு மீறி ஆடிட்டோன்னு அந்த ஆத்தாவே இறங்கிட்டாலோ? ஐயோ, நைட்டு என்ன நடந்துச்சு? ஆமா, நம்ம பொண்டாட்டி கருப்பாயி நேத்து நம்மள புரட்டி எடுத்தால.
நம்ம ஊர் தலைவர்கிட்ட வாங்கின கடனை அடைக்க சொல்லி நேத்து நம்மள புரட்டி புரட்டி அடிச்சா. ச்சே, பெருத்த அவமானம். இது கூட தெரியாம இதே வீட்டுல நான் படுத்து தூங்கி எந்திரிச்சிருக்கேன் பாரு. டேய் உனக்குலாம் அறிவில்லடா. இந்த கண்ணாடி எங்க போச்சு? வீட்டுக்குள்ள இருக்கும். வீட்டுக்குள்ள அந்த கருப்பாயி இருப்பா. இருக்கட்டும், வெளியே போய் எங்கேயாவது கண்ணாடி இல்லாமையா போவோம். அங்க போய் நம்ம மூஞ்ச பார்த்து காரி துப்பிக்குவோம். என்னைக்கு இந்த கருப்பாயி நம்மள அடிக்க ஆரம்பிச்சாலோ இனியும் நம்ம இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. இனி இந்த வீட்டுல நம்ம மரியாதையோட இருக்கணும்னா நாமளா வாழணும். அடியே கருப்பாயி, இத்தனை வருஷமா நான் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் சரி சரி சரின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம இப்ப திடீர்னு என்ன புரட்டி புரட்டி அடிச்சேல. இருடி இரு, நீ நான் எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு. இனி நாம இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏய் அடியே கருப்பாயி, கருப்பாயி. போத தெளிஞ்சிருச்சு போல. என்னையா? ஏடி கருப்பாயி, நேத்து மாமனை அடிச்ச? சொல்லுடி, அடிச்ச? ஆமாயா, அடிச்சேன். இங்க பாரு, இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ ஊர் தலைவன்ட்ட எவ்வளவு காசு வாங்கினியோ அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வா. இங்க பாரியா, 20 வருஷமா உன் கூட குடும்பம் நடத்திருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நீ வாங்கி கொடுத்ததுல நான் என்ன பிடிக்கும் உன்கிட்ட சொன்னதே இல்ல. எனக்குன்னு நீ எதுவுமே செஞ்சதில்லையா. 10 ரூபாய்க்கு பூ கூட வாங்கி கொடுத்ததில்ல. நானும் உன்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்டதில்ல. ஆனா இப்போ நான் கேக்குறேன், 20 வருஷம் கழிச்சு உன்னால என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. என் வாழ்க்கை மாதிரி கூட இல்லாம அவ வாழ்க்கை அதை விட மோசமா போயிடுமோன்னு பயமா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேயா, ஊர் தலைவன்ட்ட எவ்வளவு காசு வாங்கினியோ அதை எப்படியாவது ஆட. நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். நீ பாதி காசை பரட்டி கொண்டு வா. அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் ஆளும் பேருமா சேர்ந்து வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டயும் வாங்கின காசை கொடுத்துடலாம். இங்க பாரியா, இன்னும் 4-5 வருஷம் ஆகட்டும். அதுங்களும் நம்ம கடன் எல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியா நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்து அவ வாழ்ற அழக பாப்போயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் அந்த பிள்ளை நரகத்துல வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இனி அதை விட கொடூரமாக்கிறாரையா அவ வாழ்க்கைய. பிளீஸ்யா, சொல்றத கேளு. என்னையா என்ன யோசிக்கிற? நம்ம பொண்ணியா? சரி சரி, புரியுது, எனக்கு புரியுது. நான் பட்ட கடனை நான் அடைச்சிடுறேன். நீ இனி அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். யோ, அடைக்கிறேன். ஆனா கருப்பாயி, இந்த ஊருக்குள்ள எனக்கு ஒரு பையலும் வேலை கொடுக்க மாட்டான். இல்லையா, நானும் உன் பொண்ணு பக்கத்து காட்டுக்கு தான் வேலைக்கு போறோம். அங்க வேலை இருக்குன்னாங்கய்யா. அங்க வா, நான் பேசுறேன். எவங்கிட்டயும் நீ பேசல, நான் வேலைக்கு சேர மாட்டேன். உனக்கு என்ன, நான் பட்ட கடனை அடைக்கணும், அவ்வளவுதானே. இனி நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் என் துணிமணியெல்லாம் ஒரு பையில வச்சு கொண்டு வா. ஒரு பையில வச்சா? என்னையா சொல்ற? நான் வெளியே எங்கேயாவது பட்டணத்துக்கு வேலைக்கு போறேன். என்னது, பட்டணத்துக்கா? வேற இங்க யாரு எனக்கு வேலை கொடுப்பா? இங்க பாரு, நான் பட்ட கடனை அடைக்கணும்னா பட்டணத்துக்கு தான் போகணும். யோ யோ, இன்னைக்கு நாளைக்கு தான் என் டைம் இருக்கு. ஊர் தலைவர்கிட்ட வாங்கின காசை எப்படி கொடுக்கறது? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. அவரு நான் சொன்னா கேப்பாரு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். இன்னும் எண்ணி 2 வருஷம் அவர்கிட்ட வாங்கின காசை வட்டியை முதலமா நான் தூக்கி கொடுத்துறேன். அவர்கிட்ட இப்ப நான் சொல்லிட்டு பட்டணத்துக்கு கிளம்புறேன். யோ யோ, லூசு மாதிரி பேசாதயா. நீ இருக்க மாத்திரம் அந்த மனுஷன் வந்து அவ்வளவு பேச்சு பேசுறான். எனக்குனே நீ ஊரை விட்டு போறேங்கிற. அந்த பிள்ளைக்கு அப்பனா இருந்தா நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏய், செய்யணுங்கிறதுக்காக தான் பட்டணத்துக்கு போறேங்கிறேன். ஏ லூசு மனுஷா, இங்க பாருடி, சும்மா புரியாம பேசாத. ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு நான் பட்டணத்துக்கு கிளம்புறேன். 2 வருஷம் கழிச்சுதான் வருவேன். எவ்வளவு கடன் வாங்கணும்னா அந்த காசோட வாரேன். இரு, இப்பவே போய் என் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரேன். யோ யோ, லூசு தனமா முடிவு எடுக்காதயா. நீ வருவேன் யார் பட்டணத்துல உனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு இருக்கா? ஏய், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் போய் வேலை பாத்துக்குவேன். அறிவு கட்ட மனசா, கூரோட தான் பேசுறியா? இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போறேங்கிற. யாருக்கடி பொறுப்பு இல்ல? நான் தான் ஊர் தலைவன்கிட்ட பேசிட்டு போறேன்னு சொல்றேன்ல. அவரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, இவர் பெரிய மகாராஜா. நீ சொன்னவன அந்த தலைவன் கேட்டுக்குவான். நீ போய் தொலைஞ்சா நல்லது நினைப்பாயா? இங்க பாரு கருப்பாயி, 20 வருஷமா நீ என்ன செஞ்சேன்னு கேட்ட. அதுக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக பட்டணத்துக்கு போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அப்படியும் போக விட மாட்டீங்க, இப்படியும் இருக்க விட மாட்டேங்கிற. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான். நேத்து நைட்டு ஆத்தா கனவுல வந்து சூலாயுதத்தால என்ன குத்த பார்த்தா. அதுலயே நான் திருந்திட்டேன். துணிமணியெல்லாம் எடுத்துட்டு ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே பட்டணத்துக்கு போறேன். இங்க பாரு, 2 வருஷம் கழிச்சு வருவேன். நம்ம பொண்ணு வேணி வந்ததும் சொல்லிடு, உங்க அப்பையும் சம்பாத்தியம் பண்ண போயிருக்கான்னு. வழிவிடு, துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப. யோ யோ லூசு, கிறுக்கு மனசா, நீயும் போய் தொலைஞ்சிட்டேனா? அந்த ஊர் தலைவன், யோ இவனை வச்சுக்கிட்டு குடிகாரனா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கானே நினைச்சேன். ஆனா இப்ப அதுவும் இல்லாம போய் தொலைறேங்கிறான். இவனை நான் என்ன பண்ணட்டும்? பட்டணத்துக்கு போய் இவன் என்ன கிழிக்க போறான்? இல்ல இவன் போயிட்டா அந்த ஊர் தலைவன். அடியே, நான் போயிட்டு வாரேன். யோ யோ யோ, நில்லையா.
என்னடி? அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற உன் புள்ளைய நினைச்சு பாரு. லூசு மாதிரி எங்கடா போய் தொலைறேங்கிற? ஏய் ஏய், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எதுக்குமே ஆகாதவன் நினைச்சிட்டியா? பாருடி, இன்னும் 2 வருஷம்தான். வேலை பார்த்து கை நிறைய காசை கொண்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி போடுறேன். பேசுறா பேச்சு. 20 வருஷமா எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு. காசு தானடி உனக்கு முக்கியம். கொண்டு வந்து குடுக்கறேன். யோ யோ, நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு போகாதயா, நில்லு. யோ, சொல்றத கேளியா? யோ மனுஷா, இந்த ஊரை விட்டு எங்கேயுமே நீ போனது இல்ல. புதுசா எங்கயா போற? போகாதயா, கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ. உன் பொண்ணு வந்தது சொல்லிட்டாது போ. ஐய, வேலைக்கு போலாட்டி வேலைக்கு போகாம வீட்லயே குடிச்சிட்டு கிடக்கன்னு சொல்றது. வேலைக்கு போய் காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு வாரேன்னு கிளம்புனா போல புடிச்சுக்கிட்டு அழுகுறது. போடி. யோ, நம்ம பொண்ணு வந்தது சொல்லிட்டாது போயா. யோ மனுஷா, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீ புரிஞ்சுக்கவே இல்லைல. பொண்ணை மட்டுமே யோசிக்கிறியா? உனக்குலாம் எதுக்குயா கல்யாணம் புள்ளைலாம்? சீ, குடிகாரனா இருந்தாலும் வீட்டு காவலுக்கு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லைன்ட்டு போறான். எனக்கு தெரியா, நீ சம்பாத்தியம் பண்ணி திரும்பி எல்லாம் வரமாட்ட. டெய்லி நல்ல வேலை பார்த்து நல்லா குடிச்சுக்கிட்டு எங்கிட்டாவது போய் நிம்மதியா இருப்போம் நினைச்சிட்டு போற. போயா போ. உன்னை நம்பி நான் இல்ல. நீ இருந்தாதான் என் புள்ள நல்லா இருப்பாளா? நான் இருக்கேன்யா, என் புள்ளைக்கு நான் இருக்கேன். என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். வேணி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அம்மாடி. என்னம்மா, இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா ராம். ராம், உனக்கும் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. ஓ அப்படியா? என்னது, புளியோதரையா சாம்பார் சாதமா? ராம், விபூதி குங்குமம். ஓ, விபூதி குங்குமம். சரி சரி, நீயே பூசி விடு. டேய், நான் ஒருத்தன் இங்க நிக்கிறேன்டா, என்னையும் கொஞ்சம் பாருங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு வந்ததுமே இங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டீங்க. நாங்க 2 பேரும் நார்மலா பேசுற பேச்ச பேச வேண்டாமா? பேசுவீங்கடா, ஏன் பேச மாட்டீங்க? ஐயோ சார், சரி விடுங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏய் ராம், நாளைக்கே நீ பெங்களூர் கிளம்புற. நாளைக்கே வா? என்ன சார், கம்பெனி டீலிங் தள்ளி தள்ளி போகுது, லேட் ஆகும்னு சொன்னீங்க. சொன்னேன்டா, இப்ப உடனே வர சொல்றாங்க. ராம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனி. உன்னோட ஒர்க்க பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும்டா ரொம்ப கவனம். 1 வாரம் 10 நாள் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த கம்பெனில ஒர்க் எப்படின்னு தெரியலடா, முன்ன பின்ன இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கவேல. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிடா. அம்மா சிவானி, சொல்லுங்க சார். ராம் பெங்களூர் போயிட்டா இந்த கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறது உன்னோட வேலை தான். சார் சார், என்ன சொல்றீங்க? என்னடா? சார், நான் பெங்களூருக்கு போக சந்தோஷப்படுறதே சிவானி கூட வர்றதுனாலதான். என்ன நீங்க இங்க ஒர்க் பார்க்க சொல்றீங்க? ஓய், அப்பனா இங்க ஒர்க் எல்லாம் யார் பாப்பா? இங்க பாருமா சிவானி, ராம் கூட போனேன்னா அங்க உனக்கு பெருசா ஒர்க் எல்லாம் கிடையாது. ஆனா இதே இது நீ இங்க இருந்தேனா இந்த ஆபீஸே உன் கண்ட்ரோல் தாமா. மேனேஜ்மெண்ட் நீ பாக்கலாம். நீ சொல்லுமா, இங்க இருக்கிறியா இல்ல ராம் கூட போறியா? சார், எனக்கு ஒர்க் எல்லாம் வேண்டாம். உங்க செலவுல பெங்களூர் அனுப்பி விடுறீங்க. தங்கறதுக்கு ரூம், சாப்பிடறதுக்கு சாப்பாடு, அப்புறம் சுத்தி பார்க்கறதுக்கு செலவு எல்லாமே கொடுத்துருவீங்க. நீங்க இருந்து ஒர்க் பார்க்கறதுக்கு அங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவேன் சார். நான் ராம் கூடயே போறேன். அப்படி சொல்லுமா. பாத்தியா, ஆள் பார்க்க இமட்டுண்டா இருந்துட்டு 1 வாரம் 10 நாள் நம்மள பிரிக்க பாக்குறாரு. அதானே ராம், எம்டி ரொம்ப நல்லவரு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் மோசம்தான் போலன்னு. கழுதைகளா? டேய் டேய், அடே சொல்லுங்க சார். பேச்சுக்கு சொல்லி பாப்போம். பெங்களூருக்கு நீ மட்டும் போறியான்னு கேட்கலாம்னு நினைச்சேன்டா. ஏண்டா, சிவானி வரலாட்டி நீ பெங்களூர் போகவே மாட்ட. நோ சார், ராமும் சிவானி எப்பயும் ஒன்னாதான் இருப்போம். இருப்பீங்க இருப்பீங்க. சரி ஓகே, 2 பேத்துக்கு சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். ஓ சார், சூப்பர் சார். ட்ரெயினா சார்? சார், ஏசி? ஓய் இல்ல. டேய், ஏசி தான்டா. பெங்களூருக்கு போய் நீ ஸ்டே பண்ற ரூமும் ஏசி தான். ஓகேவா? போதும் சார். சார், 1 ரூம் புக் பண்ணிருக்கீங்களா 2ஆ? டேய் போதும்டா. நீ பெங்களூர் போறது ஒர்க்குக்காக, டூருக்கு போகல. ஓகேவா? சார், நாங்க ஒர்க்லயும் டூரை என்ஜாய் பண்ணிக்குவோம். எப்பா என்னமும் பண்ணு, ஆனா ஏன் வேலை விஷயத்துல சார் பர்ஃபெக்ட்டா இருப்போம் சார். சரி சரி, ஈவினிங் 6 மணிக்கு ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு கிளம்பிருங்க. காலையில 5 மணிக்கு ட்ரெயின். இங்க பாருடா, உன்னை நம்பி அந்த பொண்ணு வாரா. கவனமா கூட்டிட்டு வா. சரிங்க சார். மா சிவானி, உனக்கு அந்த ஆபீஸ்ல ஒர்க் இருக்கும். ஏதாவது உனக்கு தெரியலையா, நீயா ஏதாவது செஞ்சிடாத. ராம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஏன்னா ரொம்ப பெரிய கம்பெனிமா, சின்ன மிஸ்டேக்னாலும் ரொம்ப பிரச்சனையாகும். சரிங்க சார், பாத்துக்கிறேன். சார், உங்களுக்காக தான் நான் பெங்களூர் போறேன். வர வரைக்கும் எங்க அப்பாவை கவனமா பாத்துக்கணும். உங்க அப்பா கூடயே தங்கிடுறேன்டா. போதுமா? ஓகே சார். சரி சரி, போங்க போங்க. 2 பேரும் பேச வேண்டியதை பேசிட்டு டக்குன்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சிவானி, இன்னைக்கு ஈவினிங் போனதுமே எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. காலையில 5 மணினா வீட்டை விட்டு ஒரு 4 மணிக்கே கிளம்பணும். நீ ரெடியா இரு, நான் உன்ன பிக்கப் பண்ண வரேன்.
ஓகே ராம். ராம், சேஷா? 4 மணிக்கு ஒன்ன நான் பிக்கப் பண்ண வந்தேனா சேஷா? சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் நீயும் சேஷாவும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நைட்டு எங்க வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு சேஷா அப்படியே அப்பா கூட இருக்கட்டும், நாம 2 பேரும் பெங்களூர் கிளம்பலாம். அப்படியா? வேண்டா ராம். ஓய், எதுக்கு வேண்டாங்கிற? பிறகு சேஷாவை எப்படி தனியா விட்டுட்டு, அதுவும் 4 மணிக்கு அவளை திரும்ப வீட்டுல வருவதும் கஷ்டம். சரி, நான் சேஷாட்ட கேட்டுட்டு சொல்றேன். நான் அப்பாவை கால் பண்ண சொல்றேன், நீ அப்பா சொன்னாதான் கேப்ப. சரி. நாம கொஞ்சம் ஆள் ஒட்டலத்தம்ம மாதிரி இருக்கறனால இந்த பிள்ளைங்க நம்மள மறந்துடுதுக. பாரேன், நான் ஒருத்தன், அதுவும் எம்டி, இன்னக்கிட்டு இருக்கானேங்கிற ஒரு நினைப்பும் இல்லாம எப்படி பேசிட்டு இருக்குதுக. சரிதான். ராம், பிரசாதம் வச்சு விடுமா. ஓய் ஓய், என்ன சார், பேசி முடிச்சிட்டீங்களா? கிளம்ப வேண்டியதானே? டேய் நீ வெளியே கிளம்புடா, எனக்கு ஒர்க் இருக்கு. ஓ அப்படியா? ஓகே சார். வாமா சிவானி, கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம ஆபீஸ்க்கு வெளியே அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே ராம். சேட்டைய பாத்தியா? இவன் இப்படி பேசுறத கேட்கும் போதெல்லாம் சின்ன வயசுல அவங்க அப்பயும் பேசின மாதிரியே இருக்கு. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கடா. ராம், வா போலாமா? போலாமா. ராம், கண்ணு மூடிக்கோ. நீ வச்சு விடு. சொந்த நீரந்தால் போதும் அம்மா. ஓகே ராம். ராம், உனக்கு விபூதி வச்சதும் ரொம்ப அழகா இருக்கா ராம். காதல் ஆசை யாரை விட்டதோ, ஒன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. காதல் தொல்லை தாங்கவில்லை, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. யோசனை